ஹலோ, ஹாய், வணக்கம் நேர்களே. எல்லாருக்கும் இந்த 101 சர்ப்ரைஸுக்கு மேலே போகிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவை கொஞ்சம் சந்தோஷமாக பேசி கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 2-3 டிப்ஸு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அர்ஜென்ட்டாக உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, மெயினாக கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வாழைத்தண்டை வந்து மோர் கூட்டு மாதிரியும் ஒரே மாதிரியே அதை குடிக்காமல் மோர் கூட்டு மாதிரி, பொரியல் மாதிரி, அப்புறம் வந்து ஒரு சூப் மாதிரியும் அது மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வாழைத்தண்டு ரொம்ப வீக்லி ட்வைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாழைப்பூ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம். அது வந்து கர்ப்பப்பை உள்ளவங்களுக்கு, கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நார்மலாக சரி பண்ணும். அது வந்து வாழைப்பூ ஒன்றுமே இல்லை, காலையில் வந்து நல்லா இடித்து அதை வடிகட்டி அந்த 2 உப்பு போட்டு குடித்தாலே அது உடம்புக்கும் அவ்வளோ கர்ப்பப்பை ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லது. என்னென்னா அதை கொதிக்க வச்சு வெறுமனையும் சாப்பிட்லாமும், இல்லைன்னா அதை வந்து பொரியல் மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப யூரின் போகிற ப்ராப்ளம் இருக்குது. இல்லை, ஜென்ஸுக்கு முதல்ல முக்கியமான ஐட்டம் வந்து வள்ளிக்கிழங்கு. இந்த வள்ளிக்கிழங்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளேர் பிஞ்சு அதே மாதிரியே தயிரில் வந்து கட் பண்ணி போட்டு 2 உப்பு தூவி அதை அப்படியே வெறுமனை வாயால் சாப்பிட்டா கூட ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதே மாதிரி நல்ல உடம்புக்கு நல்ல முக்கியமான நீர்ச்சத்து ஆகாரம் கிட்னிக்கு தேவைப்படுதுன்னா பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், தோசைக்காய், அப்புறம் வந்து வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இது எல்லாமே நீர்ச்சத்து காய்கறிகள். நீர்ச்சத்து காய்கறிகள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு இந்த யூரின் ப்ராப்ளம், நீர் சத்து உள்ளவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வெள்ளரிக்காவை வந்து நம்ம ஸ்லைஸாக வெட்டி அது ஒரு இது மாதிரியும் வெள்ளரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு இது இல்லாமல் சாட் மசாலா லைட்டாக தூவிட்டு அது வெறுமனை பச்சை வாயால் சாப்பிட்டா கூட அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காய்கறிகள், அதே மாதிரி முள்ளங்கி அதே மாதிரியே சின்னதாக துண்டு எடுத்து அதை வடிகட்டி வெந்நீரில் குடிச்சோம்னா 6 மாத குழந்தை கூட அதை அந்த தண்ணியை கொடுத்தா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது மாதிரி நம்ம ரொம்ப மருந்துகளாக யூஸ் பண்ணாமல் இயற்கை என்னெல்லாம் உண்டோ இயற்கை சத்து உணவுகள் உடம்புல சேர்த்தா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. நன்றி, ரொம்ப தேங்க்ஸு. இந்த மாதிரி சர்ப்ரைஸுக்கு 101 இது மேலே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் இதே மாதிரி இன்னும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.